இன்ட்ரோடியூஸ் பண்ற அளவுக்கு இவர் ஒன்னும் பெரிய விஐபி இல்ல. சின்னதா உங்களுக்கா கொஞ்சம் நில்லுங்க. ஒரு முக்கியமான விஐபி உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அவர் இவர்தான், மிஸ்டர் சின்ராசு. எங்க சின்னதா பாக்குறதுக்கு சிம்பிளா இருக்காரேன்னு சாதாரணமா இட போட்டுறாதீங்க. உண்மையிலேயே பெரிய ஆளு இவரு. நாமெல்லாம் யாருக்காவது பிச்சை போட்டா காசு போடுவோம், பணம் போடுவோம், மிஞ்சி மிஞ்சி போனா சாப்பாடு தான் போடுவோம். ஆனா இவரு நிறைய பேருக்கு வாழ்க்கையே பிச்சையா போட்டிருக்காரு. இவர் போட்ட பிச்சையில வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் அந்த நன்றியே மறந்துட்டாங்க. அது இல்ல, நம்ம ஊர்ல சரியா மழை பெய்யல, அதனாலதான் பசங்க எல்லாம் சேர்ந்து மலைச்சோறு எடுக்காங்க. மழை இல்லன்னா மலை சோறு, வெயில் இல்லன்னா வெயில் சோறு எடுப்பானுங்களா? துபாயில கொடுத்தா மழை இல்ல, அங்க இந்தியன் மாதிரி மலை சோறு எடுக்கிறானுங்க. அங்கதான் சோறே திங்கிறது இல்லையா, ரொட்டி திங்கிறானுங்க. அதுக்கு கிச்சன்ல எனக்கு எல்லாமே தெரியுமே. நீங்க எனக்கு கிச்சன் கூட்டி போய் காமிச்சீங்கன்னா இது கேஸ் ஸ்டவ், இது சிலிண்டர், இது மைக்ரோ ஓவன், இது ஃப்ரைங் பேன், இது ஃப்ரிட்ஜ்னு எல்லாம் கரெக்டா சொல்லிடுவேன். அது இல்லம்மா, குக்கிங்ல உனக்கு என்ன தெரியும்னு. குக்கிங்லயா? கேஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண தெரியும். பியூட்டிஃபுல், வெரி குட். Thank you. ஓகே. வேற ஒண்ணுமே தெரியாதா? ஏன் கேஸ் ஆன் பண்ணி தண்ணி சுட வைப்பேன், அப்புறம் அதை ஆற வைப்பேன். நீ என்ன ஆற வைக்கிறது, விட்டா தானா ஆறிரும். ஆமால. சீக்கிரம் கிளம்புங்க. பூங்கடி வாடிங்க. பாஸ் ஒண்ணு காதுல கேட்கல, சீக்கிரம் போய் கறி உப்பு எடுத்துட்டு வா. ரெண்டு பேரும் மாறி மாறி பல்ல விளக்குவோம். ஐயோ புரியாம பேசாதீங்க. அது கறி உப்பு இல்ல, ஹரியப். அரியப்புன்னா சீக்கிரம் வான்னு அர்த்தம். சீக்கிரம் வாடி. சீக்கிரம் வான்னு கூப்பிட்டா உடனே அவர் பின்னால போயிடுவா. நீ இப்ப நான் சொல்றேன், இந்த பக்கம் அரியம் அரியப்பு. ஏற மேல டிக்கெட் இருக்கா? ஓ இருக்கே, காட்டு. என் டிக்கெட் உன்கிட்ட காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. காட்டுறாங்க. யோ இந்த இருக்கே என் டிக்கெட். அச்சி ஏற மேல. மரியாதை காலங்க ஏற மேல. என்னடா முறைக்கிற? பஸ்ல நீ ஏறினாலும் வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எதையுமே அதிகமா ஞாபகம் வச்சுக்காதீங்க, மனசுக்கு நல்லது. நாங்க வீர பரம்பரைன்றதுனால புலிப்பால் மட்டும் தான் குடிப்போம். எல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பினதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச